தட்சசீலம் யூடியூப் சேனல் வாயிலாக இப்பொழுது நாம் தரிசித்து கொண்டிருப்பது பாண்டுரங்கனின் தீவிர பக்தையான கானாபத்ரை பற்றிய ஒரு பதிவு. கானாபத்ரை என்பவர் நாட்டிய பெண்மணியான ஷியாமா என்பவரின் மகள். ஷியாமா அரண்மனையில் நாட்டியமாடுபவள். அவளது மகளாக கானாபத்ரை இருக்கிறாள். கானாபத்ரை சிறு வயதிலிருந்தே பாண்டுரங்கன் மீது மிகுந்த பக்தியும் அவரை கணவனாக வரித்து பாடல் பாடுவதிலும் நடனங்கள் ஆடுவதும் அவரது வேலை. அவர் இப்படியே காலம் சென்று கொண்டிருக்கிறது. பாண்டுரங்கனையே தனது கணவனாக வரித்து கொண்ட கானாபத்ரை அந்த நினைவிலேயே பாடல்கள் இயற்றுவதும் அதை நடனம் ஆடுவதும் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை பாண்டுரங்க பக்தர்கள் பண்டரிபுரம் நோக்கி செல்கிறார்கள். அந்த குழுவில் இவரும் இடம்பெற்று செல்கிறார் பாண்டுரங்கனை காண. அங்கே சென்றதும் மன்னன் என்பவன் கானாபத்ரையை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவளை அடைய முயற்சிக்கிறார். ஆனால் கானாபத்ரை பாண்டுரங்கன் சந்நிதியில் மறைந்து விடுகிறார். பாண்டுரங்கனோட ஒன்றாக கலந்து விடுகிறாள். அங்கே